பெருமாளுக்கு காசு தான் முக்கியம். திருப்பதி உண்டியல்ல கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துன்னு போய் போடணும். தங்கத்துல ஆவரணங்களும் வைர கிரீடமும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு பட்டாடைகள், விலை உயர்ந்த பட்டாடைகள் எடுத்து சாத்தணும். அவருக்கு எப்போவுமே நம்ம போகிறப்பெல்லாம் பணம் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திருப்பதினாலே பணக்கார கடவுள் தானே. பெருமாள்லாம் பணக்காரர். இப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்க வச்சிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. திருப்பதி ஏழுமலையான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட அவருக்கு உகந்ததும் என்னன்னா கற்பூரம் மட்டும்தான். அவர் கொடிக்கம்பத்தாண்ட போயிட்டு கற்பூரம் அதை நம்ம கையால் ஏற்றும் போது அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்க இருந்தாலும் அது ஒரு ஜோதியை தான் அவர் பார்க்குறாரு. அதை மட்டுமே அவர் விரும்புகிறாரு. எவ்வளோ கோடி கோடியாக பணத்தை கொட்டுறாங்க, எவ்வளோ நகைலாம் நமக்கு செஞ்சு தராங்கன்னு அவர் எதிர்பார்க்குறதே கிடையாது. அங்கே இருக்க நபர்கள், சில நபர்கள் அந்த மாதிரி திருப்பதிக்கு பேர் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் நமக்கு முக்கியம் ஏழுமலையான் மட்டும்தான். அதனால் அவருக்கு நம்ம மனசார ஒரு கற்பூரம் ஏற்றினாலே போதுமானது தான். நம்ம வேண்டுதலை எல்லாமே நடத்தி கொடுப்பார். நம்மளுக்கு எப்பவுமே காக்கும் கடவுளா அவர் இருப்பார். ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி. பெருமாளை கும்பிட்டா சோதனை கொடுப்பாரு, சோதனைக்கு மேலே சோதனை கொடுப்பாரு, கஷ்டப்படுத்துவார். இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றாங்களே, இதால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? இத்தனை பேர் திருப்பதிக்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுது? இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுள் எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே நீயே அப்பா. என்னுள் நீ இருக்கிறதுனால எனக்கு வர இன்பமும் துன்பமும் எல்லாம் உன்னை சார்ந்தது. என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீயே பொறுப்பு ஐயா. நான் உன் பாதமே சரணாகதின்னு உன்னை நான் சரண அடைஞ்சிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த கோவிந்தா கோவிந்தான்னு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைகிறதுக்கு தான் அந்த கோவிந்தா என்று ஒரு அர்த்தம். எல்லாரும் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த நாராயணனின் அருள் பெறுவோம். மலையப்பாவின் அருளோட நம் என்றைக்கும் சுபிட்சத்தோடு வாழ்வோம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய போற்றி.